Hi friends, thank you for 50k subs. Finally நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால 50k subs ஸ்பெஷல் வீடியோ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எப்பயும் நான் பண்ணுற மாதிரி டெக்னிக்கல் வீடியோ கிடையாது. ஸோ ஜஸ்ட் சம் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி என்னோட கமெண்ட்ஸில் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சம் காமன் திங்ஸ் அதை பற்றினதெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் 50,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் ஹேக்ஸை எதுக்கு நான் ஃபவுண்ட் பண்ணேன், ஏன் ஃபவுண்ட் பண்ணேன் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நானும் வந்து எல்லாமே இன்டர்நெட்டில் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ ப்ரோக்ராமிங், ஆப், கேம், இந்த மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் தான் லேர்ன் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் நான் லேர்ன் பண்ணது ஒரு 4-5 இயர்ஸ் நியர் 3 அந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் மட்டும்தான் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் லேர்ன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணும்போது ஸோ டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணோடனே புதுசாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றக்காக ஸோ நான் லேர்ன் பண்ண சில விஷயங்களை தமிழில் எடுத்து ஸோ ஜஸ்ட் ஒரு எனக்கே மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படின்றக்காக தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்ஸாக என்னோட பழைய வீடியோஸ் எப்படி ஓஎஸ் மாற்றணும் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான். ஸோ இப்படி தான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஆச்சு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ நான் கற்றுக்கிட்ட 1-2 விஷயங்களை ஜஸ்ட் எனக்கே ரீகால் பண்ணி பார்க்கணும், ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பேருக்காச்சும் யூஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு மோட்டோட தான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலை வந்து நான் பில்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு அப்போது. இப்போ ஒரு 1-2-3 இயர்ஸாக தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் இருக்குது எல்லாம், அதாவது தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா எல்லா கண்டென்ட்மே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ தமிழ் பீப்புளுக்கும் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும், அவங்களும் ஏதாச்சும் டெக்னாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணேன். ஸோ இப்படி தான் இந்த சேனல் வந்து ஃபவுண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு காமனான கொஸ்டின் என்ன எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் யார், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஹூ ஐ ஆம், இந்த கொஸ்டினுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகேயன். ஸோ நான் தான் அட்மின். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீமாக இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான், டீம் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சேனல் ஆரம்பித்து டீமாக பண்ணணும் அப்படின்றக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் என்னோட ஓன் நாலேஜை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்றக்காக நிறையா புது விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை ரீகால் பண்ண ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்றக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நானே அப்பப்போ புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறது, ஸோ ஜஸ்ட் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக போடுறது. ஸோ இண்டிவிஜுவலாக நான் தான் இந்த சேனலை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ என்னோட நேம் கார்த்திக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஜேர்னி. ஸோ இந்த சேனல் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட நியர்லி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 இயர்ஸாக பண்ண ஹார்ட் ஒர்க்கோட எஃபர்ட் தான் இப்போ 2019 வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 50,000 ஃபாலோவர்ஸ். ஸோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்ற போது ஒரு 5 வருஷமாக கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வித் உங்களோட ஹெல்ப்னால தான் இவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்க முடியுது. அண்ட் இந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் தான் வாங்கி நான் பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், ஒரு பழைய விஷயம் லேப்டாப் மட்டும் தான் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் சும்மா பண்ணுறது. ஸோ அப்படி இருந்து படிப்படியாக டெவலப் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு, ஒரு நல்ல லேப் யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ உங்ககிட்டயும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான பொருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஜஸ்ட் ஒரு கீபேட் மொபைல் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டோட இன்டர்நெட், ஸோ அவனோட மொபைலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தான் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நீங்களும் ஏதாச்சும் இனிஷியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் என்ன கிடைக்குதோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே சும்மா ட்ரை பண்ணுங்கள். சம் இயர்ஸில் நீங்களும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம்.
ஸோ நம்மகிட்டயும் நிறையா மணி நிறையா எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்ற தாட்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ நிறையா டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். நிறையா வாட்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாலிசி அப்டேட் ஆகும். ஸோ அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும், நம்ம போட்ட வீடியோ பிளாக் பண்ணுவாங்க, காப்பி ரைட் வரும், இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ். சில சமயம்லாம் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் வீடியோவில், அந்த விஷயம் வந்து டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு ஏதாச்சும் நாங்கள் ஒரு ட்ரிக் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் சில ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ அந்த கம்பெனிஸ் அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா ஒரு பேட் நேம் எங்களுக்கு கிரியேட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் நிறையா வீடியோஸ் போட்டது வந்து ஒழுங்காக இருக்காது, குவாலிட்டி சரி இருக்காது, வீடியோ எடுக்கிற பிரச்சனை. ஏன்னா சிங்கிள் பர்சனாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி மேனேஜ் பண்ணி அண்ட் டெய்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எங்களோட டெய்லி ஒர்க்கும் பார்க்கணும். ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து இந்த சேனலே விட்டுறலாம் அந்த மாதிரிலாம் தோணும். ஏன்னா நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். மறுபடியும் அவங்களுக்கு மெயில் அனுப்பி 3 மாதம் பிளாக்ல இருக்கும் சேனலு, அதை எடுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய ஹாப்பினஸஸும் இருக்கும். ஸோ நிறையா வீடியோஸ் போட ஆரம்பித்தோடனே அதுக்கு வந்து நிறையா எஃபோர்ட் போட ஆரம்பித்தோடனே என்ன ஆச்சுன்னா ஆட்சன்ஸ்னு ஒன்று இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து போடுற வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் ரெவன்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப் பண்ணுறனால யாராக இருந்தாலுமே ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஜாப் பண்ணுறனால கொஞ்சம் கொஞ்சம் ரெவன்யூவும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரெவன்யூ வச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஸோ என்னோட பேசிக் நீட்ஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த இன்டர்நெட் பேக் போடுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு புது திங்ஸ் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இந்த 5 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் எனக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, நிறையா பீப்புள்கிட்ட பேச முடிஞ்சுச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, சம்டைம்ஸ் சில பேர் ஃபாரின்லேருந்து கூட கமெண்ட் பண்ணுவாங்க, உங்கள் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ இதை பார்த்து தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த என்கரேஜ்மெண்ட் தான் அந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அண்ட் ஃபர்தராக இன்னும் வீடியோஸ் போட வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ எவ்வளோதான் ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் இந்த மாதிரி சம் கமெண்ட்ஸ் அண்ட் சில பேர் கொடுக்குற லைக்ஸ், சில பேர் அனுப்புகிற மெயில்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் அகெயின் மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற தாட்லாம் வரும். ஸோ ரொம்ப பேச விரும்பலை. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த சேனல் ஏன் வந்துச்சு, என்னோட ஜேர்னி என்ன, என்னோட லைஃப் யூடியூப்ல என்னோட லைஃப் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபர்தராக இன்னும் இந்த சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்றக்காக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ கொஞ்ச நாளாக நான் சேனலுக்கு வரல. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு அப்ளிகேஷன் ஓஎஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்கேன். ஸோ அதனால் வர முடியல. ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அதுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீம் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சேனலை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதுக்கு மெயினாக அவங்களோட சப்போர்ட் தான் வேணும். அண்ட் மொதல் வந்து இந்த 50K வந்ததுக்கே நான் அகெயின் இன்னொரு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகி சீக்கிரமாகவே 100K 500K போகணும் அப்படின்றது என்னோட விஷ். ஸோ அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜஸ்ட் நான் நிறையா பேச விரும்பல. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்மளோட டுட்டோரியல்ஸை ரெகுலராக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.